நம்ம ஏசுகிட்ட ஜெபம் பண்றோம். ஏசு யார்கிட்ட ஜெபம் பண்ணுவாரு? கரெக்ட். நம்ம ஏசுகிட்ட ஜெபம் பண்றோம். நம்ம இயேசு வழியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஜெபம் சொல்லும்போது பார்த்துருப்பீங்க, ஃபாதர்ஸ் கோயிலில் ஜெபம் சொல்றாங்கல்ல, அப்போ சொல்லும்போது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாம எல்லாம் சேர்ந்து ஆமேன் சொல்றோமா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆல் பிரேயர் கோஸ் டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஜெபிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம். இயேசு ஜெபிக்கின்ற பொழுது நேரடியாகவே தந்தைகிட்ட ஜெபிக்கிறார். ஃபாதர், நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு இயேசு சொல்லி கொடுத்துருக்காரா? சொல்லி கொடுத்துருக்காருமா, அருமையாக சொல்லி கொடுத்துருக்கிறார். பிரமாதமான ஒரு ஜெபம் இருக்குது நம்மள்கிட்ட. ஒரு தடவை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மத தலைவர்கள்லேருந்து ஒரு பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் டெல்லிக்கு வர சொல்லியிருந்தாங்களாம். எல்லா மதத்து தலைவர்களும் டெல்லியில் கூடியிருக்கிறாங்க. அப்போ கூட்டத்தில் முதல்ல ஒரு ஜெபம் சொல்லி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ யார் ஜெபம் சொல்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வயசான குருவானவர் இதே மாதிரி வெள்ளை அங்கியில் அந்த கூட்டத்தில் வந்து பங்கெடுக்கிறார். ஒரு கிறிஸ்தவ குருவானவர். அப்போ எல்லாம் சொன்னால் அந்த ஃபாதர் ஒரு ஜெபம் சொல்லாமேன்ட்டு ஃபாதரை சொல்லாமல் அவர் கைகாலெலாம் நடுங்குது. வயசானவரா, அவர் என்ன ஜெபம் சொல்கிறது, திடீர்னு நம்மள்ட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு பயப்படுறாரு. ஆனால் அவருக்கு மனசில் டக்குன்னு வந்த ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? இயேசு சொல்லி கொடுத்த ஜெபம் தான். அவர் 2 கையை விரித்து விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையேன்னு சொல்லி அந்த ஜெபத்தை நிறுத்தி நிதானமாக அழகாக சொல்லி முடித்தாராம். எல்லாரும் அந்த பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்த ஜெபத்தில் எல்லாரும் பங்கெடுத்து ஜெபம் முடிஞ்சு அவர் ஆமேன்னு சொன்னோன்னே அப்படியே எல்லாரும் மெய்மறந்து நின்று அது மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவருக்கு கை தட்டினாங்களாம். ஏன் தெரியுமா? அந்த இறைவன் சொல்லி கொடுத்த அந்த விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தைய ஜெபம் இருக்குல்ல, அது அவ்வளோ அருமையான ஜெபம், பிரமாதமான ஜெபம், ஒரு பொது ஜெபமாக இருக்குது. எந்த மதத்துக்காரவங்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெபம். ஜெபத்தில் 2 பகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் பகுதி அது கடவுள் வாழ்த்து பகுதி. 2ஆம் பகுதி நம்முடைய மன்றாட்டுகள் வேண்டுதல்களை சொல்லக்கூடிய பகுதி. அதனால தான் நம்ம பூசையிலேயே புனிதமான திருப்பலி நேரத்திலே கூட நம்ம எழுந்து நின்று இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். தெரியும் தானே உங்களுக்கு? பூசையில் பார்த்துருக்கீங்க தானே? இந்த ஜெபத்தை சொல்கிறதுக்கு எல்லாருமே எந்திரிச்சுன்னு கைகளை வேறு இப்படி வச்சு ஜெயிப்போம். பார்த்துருக்கீங்க தானே? நீங்களும் இப்படி செய்யுங்க பார்ப்போம். இப்படி வச்சு தானே ஜெபிப்போம். நம்ம ஏன் இப்படி வச்சு ஜெபிக்கிறோம்? கடவுள்கிட்ட நம்மையே நாம் அர்ப்பணிக்கிறோம். நாம் ஒன்றுமில்லை, தந்தையே உங்களை நாங்கள் வாழ்த்தி போற்றுகிறோம், எங்களுக்கு எல்லா வரங்களையும் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஜெபம். சரியா? இந்த ஜெபத்தை யார் சொல்லி கொடுத்ததுன்னா இயேசுவே சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த ஜெபம் முக்கியமான ஒரு ஜெபம். இது ஒரு அருமையான ஜெபம். ஜெபங்கள்லேயே ஒரு முத்தான ஜெபம்னா இந்த விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே ஜெபம். சொல்லுவீங்களா 2 பேரும்? இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லி ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்கிறேன். எல்லாருமா சேர்ந்து கடவுளை பார்த்து மன்றாடி ஜெபிப்போம். ஓகே? Thank you. God bless you. Thank you, Father.